அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. சொல்வதை சுருங்க சொல். இதற்கு மிக மிக பொருத்தம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் பேசுவது தான். எதையுமே வள கொலன்னு பேசாமல் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி டைரெக்டாக சுற்றி வளர்த்தலாம் நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நெத்திக்கு நெத்தியாக அடித்து பேசுகிறது தான் தளபதி விஜய் அவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் கோர்ட் தலையிட்டால் அப்புறம் சிஎம் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். சாத்தான்குளம் கொலை அவமானம் என்றால் அஜித் கொலைக்கு என்ன பெயர்? சிஎம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 5 ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி பின்னால் திமுக ஒளிந்து கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்த அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் முதல் அஜித்குமார் விவகாரம் வரை நீதிமன்றம் தலையிட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்க வேண்டுமென்றால் பிறகு தமிழ்நாட்டிற்கு எதற்கு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக கேள்விகளால் இன்றைக்கி துளைத்தெடுத்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட மாடலை சாரி மாடல்னு வேணால் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் பேசிவிட்டார். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் 3 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கினார். ஆனால் 3 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அவருக்கு சரியாக பேச தெரியல. அவங்க ரசிகர்கள் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, தொண்டர்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப நேரம் பேச போகிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னதையே திரும்ப தான் சொல்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, சொல்ல வந்ததை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெளிவாக சொல்லி முடிக்கணும். அதாவது சொல்வதை சுருங்க சொல், செய்வதை தரமுடன் செய் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. வள கொல எல்லாத்துக்கும் வரவேற்புரை, நன்றி உரை இதெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. நீட்டாக என்ன ப்ரெசன்ட் பண்ணணுமோ நச்சுன்னு ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மக்களிடத்தில் சென்று சேர்கிறதா என்பது மட்டும்தான் நமக்கு இங்கே முக்கியம். அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் செம்ம சூப்பராக பேசுகிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து ஒரு டிபேட்டை நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தரமாக, வேகமாக, சிறப்பாக, சுருக்கமாக நச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ தளபதி விஜய் அவர்கள் இதே போன்று ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்தையும் சரி, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் சரி நேரடியாக சந்தித்து மக்களிடத்தில் போய் இன்னும் நிறைய விஷயங்களை தளபதி விஜய் அவர்களும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் மேன்மேலும் தமிழகத்தில் அரசியல் கட்சியில் அவர் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்றது தான் நம்மை போன்றவர்களின் எண்ணமாக இருக்கிறது. ஸோ ஆகவே முதல் ஆர்ப்பாட்டத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.